பரிசுத்த குலைச்சல், பரிசுத்த குலைச்சல்னு சொல்றோம். அவன் பாவம் செய்துட்டான், பீடி குடிச்சிட்டான், விபச்சாரம் பண்ணிட்டான், வேசித்தனம் பண்ணிட்டான். இல்ல பிரதர், அவன் விக்கிரக ஆராதனைக்காரன்ட்ட நீ கையேந்தி கடன் வாங்க நிக்கிற தெரியுமா? அப்பொழுது நீ ஆண்டவரை வித்துட்ட. எது பரிசுத்த குலைச்சல்? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. எப்படி ஆகிலும் எனக்கு உதவி செய்யுங்க, எப்படி ஆகிலும் உதவி செய்யுங்கன்னு சொல்லும்போ அவன் சொல்லுகான், இவன் ரட்சிக்கப்பட்டவன், இவன் ஒரு கிறிஸ்தவன், இவன் தெய்வத்தை ஆராதிக்கிறவன், இவன் ஆண்டவரை சேவிக்கிறவன், இவன் ரட்சிக்கப்பட்ட ஒரு பிள்ளைன்னு அவன் சொல்லும்போ ஆமென், அந்த இடத்துல அவனுடைய தெய்வம் சொல்லுது, பாத்தியா அவனை கொண்டு அவனை காப்பாற்ற முடியல, அவரை கொண்டு அவனை நடத்த முடியல. நம்மள்கிட்ட வந்து கையேந்துகான். கிறிஸ்துவை பின்பற்றி அவரால் போஷிக்கப்படுகிற ஒருவன் விக்கிரக ஆராதனை காரணத்தில் போய் கையேந்தும் பொழுது, இதுவரை நான் துதிக்கிற ஆண்டவருடைய நாமம் பரிசுத்த குலைச்சலாக்குகிறது. ஆனா நம்ம சபையில வந்து உம்மை போல நல்ல தேவன், அது ஆண்டவருக்கு தெரியும். பரிசுத்த குலைச்சல் ஆயிட்டுலடா. நீங்க உதவி செய்யாம எனக்கு வேற வழியே இல்லை, இப்படித்தானே போய் சொன்ன. உங்களை மட்டும்தான் நான் நம்பி இருக்கேன், இப்படித்தானே சொன்னேன். அவன் விக்கிரக ஆராதனைக்காரன், நீ இப்படித்தான் அவன்கிட்ட போய் சொன்னேன். உங்களை தான் நம்பி இருக்கேன், 10 மணிக்கு வருவேன், நீங்க 2000 ரூபாய் கண்டிப்பா தரணும், உங்களை தவிர வேற நம்பிக்கை இல்லை, அப்படித்தானே சொன்னேன். அவன் என்ன சொன்னான்? இவன் ஒரு கிறிஸ்தவன் என் முன்னாடி வந்து நிக்கிறான். யாருடைய நாமம் பரிசுத்த குலைச்சலாச்சு? அல்லேலூயா. அப்போ வெள்ளிக்கிழமை, திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை எல்லாம் அடுத்தவங்கிட்ட ஆண்டவரை வித்துட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆமீன் ஆமீன் துதிக்கிறோ ஆண்டவர் சொல்ல எந்திரிச்சு அந்தால மிதிச்சு விடுவேன் பாரு.